இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த தடையான சூழ்நிலைகளை பார்த்தும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. நாம் போகிற பாதை அது எவ்வளோ பெரிய நெருக்கம் நிறைந்ததாக இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஏனென்றால் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர் நம்முடைய தகப்பன். அவர் அற்புதமாய் நடத்துவார். அவருக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய தடையும் விலகும். அவருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற எந்த வாசலும் திறக்கும். ஒரு பிள்ளையின் கரத்தை அவனுடைய தகப்பன் பிடித்திருப்பார் என்றால் அந்த பிள்ளை பாருங்கள், எதை பற்றியும் யோசிக்காது, கலங்காது, கவலைப்படாது. ஏனென்றால் என்னை கைப்பிடித்து நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர் என் தகப்பன், அவர் என்னை நடத்துகிறார் என்று அந்த பிள்ளைக்கு எந்த பயமோ பதட்டமோ இருக்கவே செய்யாது. நம்ம போகிற பாதை எப்படி இருக்குமோ, என்னெல்லாம் இதில் வருமோ, என்ன நடக்குமோ அப்படின்னு அந்த பிள்ளை பயப்படவே செய்யாது. ஏன்னா கை பிடித்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, உங்க கரத்தை பிடித்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் கையை மாத்திரம் விட்டுறாதீங்க, இந்த இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க. அவர் நிச்சயமா உங்களை நடத்துவாருங்க. என் வாழ்க்கையில எல்லா வழியுமே அடைபட்டிருக்குது, எங்க போறது என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு கவலையோட இன்னைக்கு இருக்கிறீங்களா? அவர் கையை பிடித்து கொள்ளுங்க. அவர் சரியா உங்களை நடத்தி உங்களுக்கு முன்னாடி எத்தனை வாசல்கள் அடைபட்டிருந்தாலும் அவர் அதை திறப்பார். எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் அதை மாற்றி உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாக அவர் நடத்தி செல்வார். பிரியமானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை, நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். விசேஷமாக இப்பொழுது இந்த வார்த்தையை ஆமென் யூடியூப் சேனல் வழியாகவும் டிவி சேனல் மூலமாய் ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் எங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காகவும் அநேக விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறீர்கள், போன் மூலமாக தெரிவித்திருக்கிறீர்கள். அவைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, எங்களிடத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களை அனுப்பி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். வியாதியோட, பல்வேறு விதமான கஷ்டங்களோட, பண கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கம், பிள்ளைக்காக ஜெபியுங்கள், கணவனுக்காக ஜெபியுங்கள். எப்படி அநேக விண்ணப்பங்களை எங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். அந்த விண்ணப்பங்களின்படி ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். இன்றைக்கு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை டிவியிலோ அல்லது யூடியூப் சேனல்லோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலைகள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்பொழுது என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். இல்லாவிட்டால் எங்கள் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் நிச்சயமாக ஜெபிப்போம். உங்களுடைய உதாரத்துவமான ஜெபம் எங்களுக்கு அவசியம். உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில், குழு ஜெபங்களில்
நீங்கள் இந்த ஊழியத்தை நேசித்து ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய சபை நியூ இந்தியா சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்வாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. எங்களுடைய ஆராதனைகள் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணிக்கும், ஞாயிறு தோறும் காலை 8 மணி, 10 மணி, இரவு 7 மணி ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. ஜெபியுங்கள், கர்த்தர் சித்தமானால் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு சிறந்த மருத்துவர், பெஸ்ட் டாக்டர் என்கிற ஒரு செய்தியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படிங்க இயேசு சிறந்த மருத்துவர்னு சொல்றீங்க, அவர் தான் பெஸ்ட் டாக்டர்னு சொல்றீங்க? அப்படி சும்மா சொல்லலை. நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை உலகத்தின் மருத்துவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் இந்த செய்தியில உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், யாத்திராகமம் 15 அதனுடைய 26 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானவைகளை செய்து அவர் கட்டளையிட்டவைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நம்ம வாசிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரி என்கிற வார்த்தையினுடைய எபிரேய சொல் யெகோவா ராபா, சுகமாக்குகிறவர், குணப்படுத்துகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுகப்படுத்துகிறவர் என்பதாக அதனுடைய அர்த்தம். அவர் சரியான பரிகாரி என்கிற தமிழ் வார்த்தைக்கு சரியான பொருள், அவர் ஒரு மருத்துவர், குணமாக்குகிறவர், எந்த வியாதியையும் குணமாக்குகிறவர், சகல நோய்களையும் குணமாக்குகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய நோய்களை குணமாக்கும்படி, நம்முடைய வியாதிகளை குணமாக்கும்படி அவர் சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தாராம். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து, நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சகல நோய்களையும் குணமாக்க வல்லமை உள்ள ஒரு தேவன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பாருங்க, அவர் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதோடு கூட பாருங்க, நம்முடைய நோய்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உன் நோய்களை எனக்கு கொடு, உன் நோய்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன் வியாதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன் பலவீனங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இனி இந்த பலவீனம் உன்னுடையதல்ல, என்னுடையது. இதை நான் ஏற்றுக்கொண்டு இதை சிலுவையிலே சுமந்து தீர்க்கிறேன், இந்த நோயை நான் தீர்க்கிறேன் என்றுதான் அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு அதை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோய் தீர்க்கப்பட்டு விட்டது. இயேசு எப்பொழுது நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே நோய் தீர்க்கப்பட்டு விட்டதாக மத்தேயு 8:17 சொல்லுகிறது. அவர் நம்முடைய நோய்களை சுமந்து அவர் தீர்த்து விட்டார், நம்முடைய நோய்களை அவர் சுகமாக்கி விட்டார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். இயேசு நமக்காக காயப்பட்டார். பாருங்க, அவருடைய உடல் முழுவதும் அடிக்கப்பட்டு, அவருடைய சரீரம் முழுவதும் காயப்பட்டு, இரத்தம் வடிய வடிய சிலுவை மரத்தில் நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசு, அவருடைய காயங்கள் எதற்காக, அவருடைய தழும்புகள் எதற்காக? நம்மை சுகமாக்குவதற்காக. இயேசு நம்மை சுகமாக்குவதற்காகவே காயப்பட்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், இயேசு சிறந்த மருத்துவர். உலகத்தில் எந்த மருத்துவரும் நம்முடைய நோயை அவர் ஏற்றெடுக்க முடியாது. உலகத்தில் எந்த மனுஷனும் இன்னொருவருடைய நோயை ஏற்றெடுக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் உன்னுடைய வலியை நான் அனுபவிக்கிறேன் என்று உலகத்தில் எந்த தாயும் எந்த தகப்பனும் சொல்ல முடியாது.
ஒரு பிள்ளை வலியில் துடிக்கும் பொழுது அந்த தாயினுடைய இருதயம் துடிக்கிறது. ஐயோ, என் பிள்ளைக்கு வலிக்கிறதே. கொஞ்ச நேரம் அந்த பிள்ளையின் வலியை ஒரு தாய் நான் கொஞ்சம் அனுபவிக்கிறேன் என்று ஏற்று வாங்கவே முடியாது. ஒரு தகப்பன் வாங்கவே முடியாது. இல்லாவிட்டால் ஒரு பிள்ளை ஒரு தாயினுடைய வலியை கொஞ்ச நேரம் நான் சுமக்கிறேன் என்று வாங்கவே முடியாது. உலகத்தில் எந்த மருத்துவரும், நாம் சந்திக்கிற எந்த டாக்டரும் உங்களுடைய நோயை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லவே முடியாது. அப்படி சொன்னவர், அப்படி ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தவர் ஒரே ஒருவர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தாருங்க. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், உலகத்தின் எந்த மருத்துவரை பார்க்கலாம் இயேசு சிறந்த மருத்துவர். இயேசு எப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் சுகமாக்குகிறார். உலக மருத்துவர்களால் சுகமாக்க முடியாததையெல்லாம் இயேசு எப்படி சுகமாக்குகிறார் என்பதை இன்றைக்கு நான் ஒன்றொன்றாய் நான் சொல்லுகிறேன். பாருங்கள், யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 23:25, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். பாருங்கள், இன்றைக்கு நம்ம உலகத்தில நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் விஷமாக இருக்கிறது. விஷம். ஒரு காய்கறி எடுத்துக்கிடுங்க, அதை உற்பத்தி பண்ணுவதற்கு அல்ல விவசாயம் பண்ணுவதற்கு அதிகமான உரங்கள் பயன்படுத்தப்படுகிறது, ரசாயன உரங்கள். அந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுவதனால அந்த காய்கறி பாருங்க விஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் இன்னைக்கு விஷம் நிறைந்தது. நம்ம சுவாசிக்கிற காற்றே விஷமா இருக்கு. நம்ம சாப்பிட்றதெல்லாம் விஷம். சிக்கன் எடுத்தா அது சொல்றாங்க அதுல ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்படுது. அந்த கோழி பெரிதாவதற்காக, அதிக எடை வருவதற்காக மருந்து செலுத்தப்படுகிறது. அதை சாப்பிடும்போது சரீரத்துக்கு கேடு. ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்பட்ட காய்கறிகளை சாப்பிடும்போது சரீரத்துக்கு கேடு. நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய்கள் சரீரத்துக்கு கேடு, நோயை உண்டாக்கும் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது, நம்ம கேள்விப்படுகிறோம். இந்த உணவினால், நம்ம சாப்பிடுகிற உணவினால் வரக்கூடிய நோயை எப்படி இயேசு குணமாக்குகிறார் பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவான். நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், அது நம்ம சரீரத்துக்கு ஒத்துக்கிடலை. நம்ம சாப்பிட்ட உணவு அது ஒரு ஃபுட் பாய்சனாக மாறிவிட்டது, அல்ல சாப்பிட்ட உணவு ஜீரணமாகல, ஜெரிமானமாகல. நம்ம தொடர்ந்து சாப்பிட்ட உணவு நம்முடைய சரீரத்தில் வியாதியை ஏற்படுத்தினது. நம்ம டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் ஒருவேளை மருத்துவம் செய்யலாம், இந்த உணவு நீங்க சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு இப்படி வந்துட்டு, இதை சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு இது ஏற்பட்டதுன்னு சொல்லி அவங்க அதுக்கு சில மருத்துவங்களை செய்யலாம். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? நாம சாப்பிடும் பொழுதே அது நிமித்தம் எந்த வியாதியும் வராதபடி காக்கிறான். நான் என்னுடைய அப்பத்தை, என்னுடைய தண்ணீரையும், நான் சாப்பிடுகிற உணவை அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் சாப்பிடுகிற உணவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷமும் அத்தனை கேடும் நீங்கி விடுகிறது. ஆகையால் நாம் சாப்பிடும் பொழுது, அதனாலதான் வேதம் சொல்லுது, ஒரு உணவை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு சாப்பிட வேண்டும். ஒருவேளை நான் சம்பாதித்த பணத்துல இந்த பொருளை வாங்கியிருக்கிறேன், இந்த உணவை நான் வாங்கியிருக்கிறேன் என்றாலும் அதை எனக்கு கொடுத்தவர் தேவன். சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்தவர் கர்த்தர் தானே. என் கையை நான் உயர்த்துகிறேன்னா, காலை உயர்த்து நடக்கிறேன்னா அது தேவன் கொடுத்த பலன், ஆண்டவர் கொடுத்த பலன். கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்காவிட்டால் என்னால் வேலை செய்திருக்க முடியாது, என்னால் சம்பாதித்திருக்க முடியாது. நான் சம்பாதிக்காமல் இந்த உணவு எனக்கு கிடைத்திருக்காது. அப்ப இந்த உணவை யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். ஆகையால் நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் அந்த உணவை கையில் எடுத்து, ஆண்டவரே நீர் என்னை கொடுத்த இந்த ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அப்பத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த உணவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்தீரே அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி சாப்பிடும் பொழுது அந்த உணவு ஆசீர்வதிக்கப்படுகிறது. வேதத்தில் தெளிவா இருக்குது. அப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை சொல்லணும், ஆண்டவரே நீர் என் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். உலகத்துல எத்தனையோ பேர் பசியா இருக்கிறாங்க, பட்டினியா இருக்கிறாங்க, உணவின்றி தவிக்கிறாங்க. ஆனா என்ன நல்ல ஆகாரத்தை தந்தீரே அதற்காக ஸ்தோத்திரம்.
என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லும் பொழுதே கர்த்தர் அந்த உணவை ஆசீர்வதிக்கிறான். அதில் இருக்கிற கேடுகள், அதில் இருக்கிற தீமைகள் உடனே விலகி விடுகிறது. அந்த உணவினால் நம்முடைய சரீரத்தில் எந்த வியாதியும் வராதபடி தேவன் வியாதியை நம்மை விட்டு விலக்குவார். அதனாலதான் சொன்னேன், இயேசு சிறந்த மருத்துவர். உலகத்தின் மருத்துவர் நம்ம சாப்பிட்டா அது நிமித்தம் வரக்கூடிய நோயை குணமாக்க மருந்து கொடுப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. நம்ம சாப்பிடுவதற்கு முன்பதாகவே அந்த உணவில் இருக்கிற அந்த பாதிப்புகளை அப்புறப்படுத்தி நோய் வராதபடி காக்கிறார். ஆமேன். அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்னும் பாருங்க, உபாகமங்களின் புஸ்தகம் 32, உபாகம் 32:39 சொல்லுகிறதை பாருங்கள். நானே அவர், என்னோடு வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். உலகத்தின் மருத்துவர்கள் மருத்துவம் செய்வாங்க. அந்த நோயாளி அவர் ஒருவேளை மருத்துவம் சரியில்லாம இறந்து போனா அதோட திரும்ப அனுப்பிடுவாங்க. ட்ரீட்மெண்ட் முடிந்தது, மருத்துவம் முடிந்தது. அதற்கு மேல மருத்துவத்தில் வழி இல்லை. மரித்தவனை உயிரோடு எழுப்ப எந்த மருத்துவராலும் முடியாது. ஆமா, மருத்துவத்தில் ஆபரேஷன் பண்ணுவாங்க, மருந்து கொடுப்பாங்க. அது பலனின்றி அந்த மனுஷன் மரித்து போவான் என்றால் அதோடு அந்த டாக்டர் தன்னுடைய மருத்துவத்தை நிறுத்தி விடுவார். அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. மறித்து விட்டாருங்க, நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தோம், எவ்வளவோ ட்ரை பண்ணணும், அவர் இறந்து போய் விட்டார் என்பதை சொல்லி அனுப்பி விடுவார்கள். சரி, மறித்து போயிட்டார்ல, நீங்கள் அவரை உயிரோடு எழுப்புங்க, எந்த மருத்துவராலும் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, உயிர்ப்பிக்கிறவர். மறித்து 4 நாள் ஆனாலும் சரி அந்த மனிதனை உயிரோடு எழுப்புகிற வல்லமையுடைய தேவன். பாருங்க, மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஒரு ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இன்னும் பாருங்க, சங்கீதம் 41:3-4 சொல்லுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன். ஆத்துமாவை குணமாக்குகிறார், ஆத்துமாவை குணமாக்குகிறார். பாருங்க, நாம் பாவம் செய்யும் பொழுது என் ஆத்துமா பலவீனப்பட்டு போகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுதுங்க. நான் பாவம் செய்யும் பொழுது என் ஆத்துமாவில் பலவீனம் வருது. திரும்ப 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 பாவம் செய்யும் பொழுது, பாவம் பூரணமாகும் பொழுது அது மரணத்தை உண்டாக்குகிறது. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. எதுல? சரீரத்தில் அல்ல, ஆத்துமாவில். ஆத்துமா மரணம் அடைகிறது. அப்ப நாம் பாவம் செய்யும்போது ஆத்துமாவில் ஒரு சோர்வு, ஒரு பெரிய கவலை, துக்கம். இப்போ யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே விளங்காது, எல்லாம் நல்லா தானே இருக்கு. ஆனா ஏன் எனக்குள்ள ஒரு கவலை, ஒரு சோர்வு? அது எங்க வருதுன்னா ஆத்துமாவிலே வருகிறது. நம்ம காலையில் எழும்பி நல்ல ஜெபித்து வேதம் வாசித்து ஆண்டவருக்கு பிரியமா வாழும்போது, ஆண்டுடைய வசனத்தின்படி வாழும்போது நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். சரீரம் பலவீனமா இருந்தா கூட சில நேரங்களில் நம்முடைய ஒரு உற்சாகத்தை நம்ம உணர்வோம். ஆவியிலே ஒரு உற்சாகம், ஆத்துமாவிலே ஒரு உற்சாகத்தை உணர்வோம். அநேக காரியங்களை செய்ய முடியும். ஆனா சில நேரங்களில் நம்ம ஜெபம் சரியா இல்லை, வேத தியானம் சரியா இல்லை, ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம். அப்போ நம்ம ஆத்துமா உடனே அப்படியே சோர்ந்து போகிறது, ஆத்துமா அப்படியே பலவீனப்படுகிறது. உலகத்தில் எந்த மருத்துவராலும் ஆத்துமாவில் ஏற்பட்டிருக்கிற நோயை குணமாக்க முடியாது. ஆத்துமாவில் ஏற்பட்டிருக்கிற சோர்வை மாற்ற முடியாது. ஆத்துமாவில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை குணமாக்க உலகத்தில் எந்த மருந்தும் இல்லை, எந்த மருத்துவராலே முடியாது. அதை இயேசு ஒருவரே செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரின் ஆத்துமாவை குணமாக்குகிற தேவன். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இயேசு சிறந்த மருத்துவர். சங்கீதம் 103 சங்கீதம் 103 பாருங்கள், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. பாருங்க, இந்த டாக்டர் இயேசு கிறிஸ்து யெகோவா ராப்பா, நம்முடைய பரிகாரி,
அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. எனக்கு 20 வயதில் இருந்த பலனை 60 வயதில் தர வல்லமை உள்ளவர். உலகத்தின் மருத்துவர் சொல்லுவாங்க, உங்களுக்கு வயசாச்சுல்ல, எலும்பு தேயும், நரம்பு தேயும், சில விளைவினங்கள் வரும், இதெல்லாம் இயல்பு தான், ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுக்கு வயதாகிவிட்டது, அதனால 20 வயதில் உள்ள பலனை திரும்ப தருவதற்கு உலகத்தில் மருந்து ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு எந்த மருத்துவமும் கிடையாது, வயசாகிட்டு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு தான் உலகம் சொல்லுவாங்க. இப்போ 60 வயதான ஒருத்தங்களுடைய பலனை மறுபடியும் 20 வயதை போல மாற்றுவதற்கு உலகத்தில் எந்த மருத்துவராலும் முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மருத்துவர் இயேசு, சிறந்த மருத்துவர் இயேசு சொல்லுகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும், திரும்ப உன் வயதை நான் இளமை ஆக்குவேன் அப்படின்னா இளம் வயதில் உனக்கு இருந்த பலனை உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறான். பாருங்க, காலேப் அவன் முதிர் வயது ஆகும் பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவனுடைய பலன் குறைந்து போகவே இல்லை. மோசே மரிக்கும் பொழுது 120 வயது, ஆனால் அவனுடைய பலன் குறைந்து போகலை, கண் பார்வை கூட மங்கவில்லை. வயசாக ஆக கண் பார்வை மங்குது, காது கேட்கிற தன்மை குறையுது, எலும்பு தேய்வு, முட்டு தேய்வு, இந்த மாதிரி சில பலவீனங்கள் உண்டாகிறது. இதை யார் சரியாக்க முடியும்? உலகத்தில் எந்த மருத்துவரும் சரியாக்க முடியாது. வயது முதிர்ச்சி நிமித்த உண்டாகிற பலவீனங்களை நீக்கி அந்த இள வயதின் பலனை தருகிற ஒரே மருத்துவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனம், சரீரம் வயதாக ஆக சில பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? இந்த இயேசுவை நீங்கள் உறுதியாக நம்பி நீங்க ஜெபிக்கணும். அவர் உங்கள் பரிகாரி ஆகிய கர்த்தர், அவரே சிறந்த மருத்துவர், அவரே யெகோவா ராஃபா. வயது முதிர்ச்சி நிமித்தம் வருகிற பலவீனங்களை நீக்கி பலன் தருவார், சுகப்படுத்த வல்லமை உள்ளவர். ஆத்துமாவில் ஏற்படுகிற நோயை குணமாக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புவார் என்று வேதம் சொல்லுது. ஒரு மரணம் என்ன, சில நேரங்களில் சரீர உறுப்புகள் கூட மரித்து போகுது. எலும்பு தேஞ்சது, நரம்பு தேஞ்சிருது, முட்டு தேஞ்சிருது, சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு பழுதாகி விடுகிறது, இருதய வாழ்வுகள் பாதிக்கப்படுகிறது, அது மரித்து போகிறது. சிறுநீரகம் செயல்படாம போகுது, சில நேரம் கை செயல்படாம போகுது, கால் செயல்படாம போகுது. ஒரு சரீர உறுப்புல மரணம் ஏற்படுகிறது. முழு சரீரத்திலும் மரணம் ஏற்படுவது உண்டு. சில நேரங்களில் சரீரத்தின் சில உறுப்புகளில் மரணம் ஏற்படுவது உண்டு. மூளை மரித்து போது, பிரெயின் டெட் என்று சொல்லுவார்கள். லிவர் பாதிக்க செயல்படவில்லை, சிறுநீரகம் செயல்படவில்லை, கர்ப்பப்பை அது உங்களுக்கு பாதிக்கப்பட்டு விட்டது, செத்து போய்விட்டது. சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது என்று பார்க்கிறோம். கர்ப்பப்பை செத்து போகிறது, மரிக்கிறது. உடனே மருத்துவர்கள் சொல்லுவாங்க, வேற வைக்கணும், வேற முட்டு மாற்று அறுவை சிகிச்சை. உங்க முட்டை எடுத்துட்டு வேற முட்டு வைக்கணும், உங்க முட்டு செத்து போச்சு. உங்க சிறுநீரகத்தை எடுத்துட்டு வேற சிறுநீரகம் வைக்கணும், சிறுநீரகம் செத்து போய்விட்டது என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள். இது உலக மருத்துவர்கள். ஆனா நம்ம மருத்துவர் யெகோவா ராஃபா, அவர் பரிகாரி. அவர் பாருங்க, அவர் மாற்றுகிறவர் அல்ல, உயிர்ப்பிக்கிறவர். மரித்து போன செயல்படாமல் போன உங்கள் சிறுநீரகத்தை செயல்பட வைப்பார். தேய்ந்து போன உங்கள் முற்றுகளை அவர் புதிதாக்குவார், எலும்புகளை புதிதாக்குவார், நரம்புகளை புதிதாக்குவார். அதனாலதான் அவர் சிறந்த மருத்துவர். ஆபரேஷனே இல்லாம, எந்த மாற்று அறுவை சிகிச்சையே இல்லாம உங்கள் செயலிழந்து போன உறுப்புகளை புதிதாக்குகிற ஒரு தேவன் தான் நம்முடைய யெகோவா ராஃபா, நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இறுதியாக ஒன்று கூட சொல்லுகிறேன், மனதில் ஏற்படக்கூடிய வலி, மன வலி. சில சொல்ல மனசு வலிக்குதுங்க, எனக்கு சரீர வலின்னா ஒரு மாத்திரையை போடுறோம், தலை வலின்னா ஒரு தைலத்தை தேய்க்கிறோம், சுகமாக்குகிறோம். ஆனா மனசு வலி, மன வலி எங்க போய் சுகமாக்குவது? எந்த மருத்துவர் குணமாக்க முடியும்? எந்த மருத்துவரும் குணமாக்க முடியாது. இந்த மனதில் ஏற்படக்கூடிய வலி, மன வலியை குணமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் இருதய நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார் என்று சங்கீதம் 147:3 சொல்லுகிறது. சங்கீதம் 147:3 சொல்லுகிறது, இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயத்தில் பாதிக்கப்பட்டு, மனதில் பாதிக்கப்பட்டு, ஏதோ ஒரு மனசோர்வோடு மனக்கவலையோடு இருக்கிறீங்களா?
அவர்தான் குணமாக்குவார். எப்படி குணமாக்குவார்? தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். அவருடைய வார்த்தை கடந்து வரும். யாராவது ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? யாராவது அன்பா ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா? யாராவது என் கவலை நீங்கும்படி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா? அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அநேக நாட்கள் நம்ம இருப்பது உண்டு. அநேக இரவுகள் தூங்காமல் சிலரெல்லாம் அழுது கொண்டே இருப்பது உண்டு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தாயே, தகப்பனே, உடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மன வேதனையோடு இருக்கிறீங்களா? மன வலியோடு இருக்கிறீங்களா? எந்த மருத்துவரும் அதை குணமாக்க முடியாது. அதை இயேசு குணமாக்குகிறார். யெகோவா ராஃபா, நம்முடைய பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து மன வேதனையை குணமாக்குகிறவர் என்று சங்கீதம் 147:3 சொல்லுகிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சுகத்தை தருவேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர்தான் யெகோவா ராஃபா. அவரே சிறந்த மருத்துவர். இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, மன வலி, மன நோயை குணமாக்குகிறார். சரீரத்தில் உண்டாகிற சகல நோய்களை குணமாக்குகிறார். மரித்து போனவனை உயிரோடு எழுப்புகிறார். செயலிழந்து போன சரீர உறுப்புகளை உயிர்ப்பிக்கிறார். நான் சாப்பிடுகிற உணவை இன்னைக்கு விஷமா இருக்கும் பொழுது அந்த உணவை ஆசீர்வதித்து எந்த நோயும் எனக்கு வராமல் என்னை காக்கிறார். இத்தனை வல்லமை உள்ள ஒரு மருத்துவர் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. இத்தனை வல்லமை உள்ள மருத்துவர் வேறு எங்கும் இல்லை. என்னுடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்த தீர்த்த எந்த மருத்துவரும் உலகத்தில் இல்லை. ஒரே ஒருவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து. என் நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டு, வா, நீ என்னிடத்தில் வருவாயானால் உன் நோயை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன் நோயினால் வருகிற வலியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன் நோயினால் உண்டான அத்தனை பாதிப்புகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என் நோய்களை ஏற்றுக்கொண்டவர், என் அக்கிரமங்களை சுமந்தவர், என் வியாதியை சுமந்து தீர்த்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவளா இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக உங்கள் நோய்களை 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே உங்க நோய்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டான். நீங்கள் அவரை நம்பி நம்பி இயேசு விட்டு வாங்க. இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லி பாருங்க. இயேசுவே என்னை குணமாக்கும். மனதில் ஏற்பட்டிருக்கிற வலி, மன நோய், இயேசுவே என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும். என் இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற நோயை குணமாக்கும். மரண படுக்கையில் இருக்கிறேன், என்னை குணமாக்கும். மரணத்துக்கு ஏதுவான வியாதியில இருக்கிறேன், என்னை குணமாக்கும் என்று நீங்கள் கதறி பாருங்கள். அவருடைய தழும்புகளால் குணமாக்குவான், அவருடைய காயங்களால் குணமாக்குவான். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய காயங்கள் நம்மை குணமாக்குவதற்காகவே, குணமாக்குவதற்காகவே. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் யெகோவா ராஃபா, நான் உன்னை குணமாக்குகிற தேவன். இந்த உலகத்தில் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிற எந்த வியாதியையும் நான் உனக்கு வரவிட மாட்டேன். எகிப்தியருக்கு உண்டான எந்த வியாதியை உனக்கு வரவிட மாட்டேன். நான் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய சகல நோய்களை நான் குணமாக்குவேன். உன் வியாதியை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை குணமாக்குவேன். உன் பாதிக்கப்பட்ட உறுப்புகளை புதிதாக்குவேன். மரித்த உன் சரீர உறுப்புகளை உயிர்ப்பிப்பேன். மரித்தவனை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லுகிறேன். நல்ல மருத்துவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மரண படுக்கையில் இருக்கிற எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் வியாதியோட, பலவீனத்தோட, மனவேதனையோட, சரீர பாதிப்புகளோட அல்லது வியாதி படுக்கையிலே இப்பொழுது இருப்பாள் என்றால், இப்பொழுதே உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். இப்பொழுதே உம்முடைய அற்புதம் செய்கிற வல்லமை இறங்கட்டும். உம்முடைய குணமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். உம்முடைய அதிசயம்
செய்கிற வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே ஒவ்வொருவரும் சுகம் ஆவார்களாக என்று ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். நரம்பு மண்டலத்தில், எலும்புகளில், சரீர அவயங்களில், கற்ப பையில, ஒவ்வொரு அவயங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து, எத்தனையோ மருத்துவம் செய்து, எத்தனையோ வருடமாய் சுகமாகாத வியாதிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில், யெகோவா ராபா, சுகம் தருகிற தெய்வமே, உம்முடைய நாமத்தில் இப்பொழுதே சுகம் அடைவதாக. நிரபடியை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு உங்களை சுகமாக்குவார். எந்த பலவீனத்தில் நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் அவருடைய தழும்புகளால் உங்களை சுகமாக்குவார். உங்கள் வியாதிகளை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியால் நிச்சயமா உங்களுக்கு சுகம் கொடுப்பாருங்க. கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு வியாதி, ஆஸ்பத்திரியா மருந்துன்னு அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலை விடுங்க. ரொம்ப நாளா இந்த பலவீனங்க, ரொம்ப நாளா இந்த வியாதி, இந்த வியாதியால் என் பணமெல்லாம் செலவழிது, என் வருமானம் எல்லாம் வீணாகுது, இந்த வியாதியினால் பெரும் பாடு அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? கவலை விடுங்க. இந்த இயேசுவை நம்புங்க. அவர் இன்றைக்கும் சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையால் நீங்கள் சுகமாவீர்கள். இந்த இயேசுவை மாத்திரம் நீங்க பிடித்து கொள்ளுங்க. அவர் கையை பிடித்து கொள்ளுங்க. அற்புதமா உங்களை நடத்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களை எங்களை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து